மன்னா. லூக்கா 7வது அதிகாரம் 50வது வசனம். லூக்கா 7:50. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். இங்கு கர்த்தர் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைக்குள்ளாக சமாதானத்தை பேசுகிறார். இந்த பெண்ணுக்கு சமுதாயம் கொடுத்த ஒரு பெயர் என்ன தெரியுமா? பாவியாகிய ஸ்திரீ. ஏதோ ஒரு பாவத்தில் அந்த பெண் ஈடுபட்டிருந்தபடினால் எல்லோருக்கும் தெரியும் விதத்துல அவளுடைய பாவங்கள் இருந்தபடினால் எல்லாரும் அவளை பாவியாகிய ஸ்திரீ என்று அழைத்தார்கள். வேதமும் இந்த பெண்ணுக்கு பாவியாகிய ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த பெண் இயேசுவினிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். கர்த்தர் அவளுடைய அன்பை அங்கீகரித்து அவளுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார். ஒருவேளை நீங்களும் கர்த்தரை விட்டு தூரமாயிருக்கலாம், அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கலாம், அல்லது கர்த்தருக்கு பிரியப்படுத்தாத சில காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் இவைகளின் மத்தியில் நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்க, உங்களுடைய சமாதானத்தை அவர் உங்களுக்கு தருவார். அந்த சொன்ன ஒரு விசுவாசம் ரட்சித்தது, சமாதானத்தை எடுப்போம். இந்த பெண்ணானவள் தான் இருக்கிற வண்ணமாகவே கர்த்தருடைய பாதத்தில் வந்து கர்த்தருக்கு அன்பை செலுத்தின போது கர்த்தர் அவளுடைய பாவங்களை மன்னித்து அவளை ரட்சித்து சமாதானத்தை கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வர விரும்புகிறார். அவர் உங்களை மன்னிக்க வல்லவர், அவர் உங்களை ரட்சிக்க வல்லவர். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது, அவர் நமக்கு அவருடைய ரட்சிப்பை கொடுக்கும் போது அவருடைய சமாதானத்தை நாமும் பெற்றுக்கொள்ள இன்னைக்கு உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார், உங்களை ரட்சிக்கிறார், சமாதானத்தை தருகிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் சமாதானத்தை தருவீராக. உமக்கு பிரியமில்லாததை நாங்கள் எதை செய்திருந்தாலும் எங்களை இன்னொரு விஷயம் மன்னியும், எங்களை ரட்சித்துக் கொள்ளும். உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம். உங்களுடைய சமாதானத்தினால் நிரப்பும், ஆசீர்வதி வழிநடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.